உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வடக்கு நடுப்பகுதியெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாது சாமி. தெற்கு நடுப்பகுதி இல்லைனா மேற்கு நடுப்பகுதி தான் படிக்கட்டு வரணும். வந்தால் சில ஆபத்துகள் நடக்கும். முட்டியில் ஃப்ராக்சர் ஆகும். வடகிழக்கில் படிக்கட்டு கட்டினா அந்த ஆம்பளை ஏன் வெட்டியாக இருக்கான்? வடகிழக்கில் வாட்டர் டேங்க் வச்சா அந்த ஆம்பளை 45-51 வயசில் எதுக்கு துர்மரணம் ஏற்படுகிறது? தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் டைவர்ஸ் நடக்குது? இதெல்லாம் வாஸ்துவில் இருக்குது. ஒவ்வொன்றும் போயிட்டு நம்ம நிறைய தேடல் இருக்குது, நிறைய வீடுகளில் பார்க்கணும். அந்த வீட்டிலேருந்து அந்த குடும்பமே மாறி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுடைய வாஸ்து என்னன்றது உங்களுக்கு தெரியாது. சரி, இந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒருத்தர் வாடகைக்கு விட்டு போகிறாங்களா? அவங்க சொந்த வீடாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வராதுக்கு அதே பிரச்சனை அவங்களுக்கு வராதா? அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ சார். நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டினாங்களா? நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது சார். அவ்வளோ பெரிய கோவிலை கட்டியிருக்கான். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. கேவல கும்ப நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா காம்பாட்சி. கோவில்கள் எல்லாம் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் உட்பட்டது. நம்மளுடைய உடம்பு அமைப்பே கோவில் தானே. திருமூலர் அதானே சொல்றாரு, நீ ஏன்டா கோவில்ல போய் சாமி கும்பிடுற, உன்னுடைய அகத்தை சுத்தப்படுத்துற அப்படின்றாரு. நீங்க தென்கிழக்கு அறையில படுத்து உறங்கி பாருங்க. தென்மேற்குல தூங்கலாம், வடமேற்குல தூங்கலாம். இது மாதிரி அமைப்பான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஏன் அக்னி மூலையில படுக்க கூடாது, பெட்ரூம் இருக்க கூடாது? அது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாத இடம் அது. ஆதன்யர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை இளம் வயதில் வாஸ்து நிபுணராக ஆகியிருக்கும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் வாஸ்து குறித்தான பல்வேறு சந்தேகங்களையும் வாஸ்து என்றால் என்ன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அவரிடம் முன்னெடுக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்க சார். நீங்க ஒரு வாஸ்து நிபுணரா புது வீடு கட்டின ஒருத்தருக்கு நான் சொல்லி அவங்க இந்த நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்கன்னு ஏதாவது அனுபவத்தை பகிர முடியுமா? நிச்சயமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீடு புது வீடுகள் நாங்கள் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த வீடுகளில் தவறுகளாக வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வடக்கு நடுப்பகுதியெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாது சாமி. தெற்கு நடுப்பகுதி இல்லைனா மேற்கு நடுப்பகுதி தான் படிக்கட்டு வரணும். ஏன்னா ஐசீலிங் அங்கே தான் வரும், உயரம். அந்த இடத்துல வரக்கூடாது. வந்தால் சில ஆபத்துகள் நடக்கும். முட்டியில் ஃப்ராக்சர் ஆகும். இது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும், போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு வீட்டில் மீறியும் போட்டாங்க. அது எங்கள் சொந்தக்கார வீடு தான். மீறியும் போட்டாங்க. அதுக்குண்டான விளைவுகள் நடந்தது. அதுக்கப்புறம் மாற்றி விட்டார்கள். நான் ஒரு சில வீடுகளுக்கு போய் நான் அமைப்பு சொல்லுவோம். அந்த அமைப்பை அப்படியே சரி செய்து விட்டு அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறேன், இன்னும் நல்லா தான் இருக்கேன், இதற்கு ஏதாவது கோவில்களுக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு சில கோவில்கள் சொல்லுவோம். அது எல்லாமே சாநித்தியம் பெற்ற கோவில்கள். நீங்கள் போயிட்டு நவகிரக பூஜை பண்ணணும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அல்டிமேட்டை பிடிச்சிக்கோங்க, சரி, இவ்வளோதான் விஷயம். அதாவது வாஸ்துவை பொறுத்தவரையில் வாஸ்து நிபுணர்கள் திரு ஜெயபிரகாஷ் ஒரு வாஸ்து நிபுணரா நீங்க ஒன்று சொல்றீங்க, இன்னும் 4 வாஸ்து நிபுணர்களை அவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரியல. நீங்க என்ன தெற்கு நடுப்பகுதியா படிக்கட்டு வடக்கு நடுப்பகுதியில தான் வரணும், இல்லைன்னா மேற்கு நடுப்பகுதியில தான் வரணும். வேற ஒரு வாஸ்து நிபுணர் வேற ஒன்று சொல்லிட்டு போறாரு. இப்படி ஆளாளுக்கு மாறுபட்டு வேற முரண்பட்டு சொல்றது தான் வாஸ்துவா என்ன? எல்லாரும் ஒன்று தானே சொல்லணும் சார். ஜோதிடத்துலேயே அப்படி தானே சார் சொல்கிறாங்க. இப்போது நான் அவங்கள குறை சொல்லலை சார். இப்போ வாஸ்துவே எடுத்துங்க சார், யாராவது ஒருத்தரை தான் நம்ப முடியும். சரி, எது கரெக்டோ ப்ராக்டிக்கலாக பண்ணுகின்ற பொழுது யாரும் ஒருத்தரை தானே நம்ப முடியும். ரைட்டு. அப்புறம் எப்படி நம்ம இல்லை சார், ஒரு மருத்துவரை போய் நம்ம சந்திக்கிறோம், ஆமாம் தானே? மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லா டாக்டரும் ஏறக்குறைய ஒரே மாத்திரையை தான் பரிந்துரை கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்போலோ போவோம், சார் சரியாகல சார், ஒருவேளை விஜயா போயிருக்கலாமோ, ஒருவேளை நம்ம எம்ஜிஎம் போயிருக்கலாமோ, இப்படிதான் ராமச்சந்திரா போயிருக்கலாமோ. இப்படிதான் மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு மாதிரி சார். சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்க முடியாது சார். எதையாவது ஒன்றை நம்மளுடைய மனசுக்காக நம்ம ஒன்றை நம்பி தான் ஆகணும்.
இல்ல ஆளாளுக்கு ஒரு வாஸ்து சொல்றது அது என்ன சார்? நீங்க எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுடைய குருமார்கள் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் வேற வேற குருமார்கள் வேற வேற விதவா? அதாவது ஜோதிடம்னா பஞ்சாங்கத்தை வச்சு சொல்றாங்களா? கரெக்டா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். அது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். ஓ, அந்த மாதிரி இருக்கா? இருக்கு. சரி, வாஸ்து எப்பயுமே யூனிவர்சல் ரூல் தான். ஓகே. இங்க என்ன விஷயமோ அதே தான் அமெரிக்காவுல, அங்க என்ன விஷயமோ அதே தான் ஆஸ்திரேலியாவுல. எல்லாமே யூனிவர்சல் ரூல். என்ன சார் அது? என்ன புத்தக வடிவில் இருக்குதா? நீங்க எங்க இருந்து அதை எடுத்து நீங்க வந்து மக்களுக்கு சொல்றீங்க? இதை எங்க நீங்க எப்படி அதை தெரிந்து? குருமார்கிட்ட படிச்சது தான் சார். சரி, குருமார்கிட்ட படிச்சது. நம்ம படிச்சதோட போய் அப்படியே போய் வாமிட் பண்ண முடியாது சார் வாஸ்துவை. இது ஒன்றும் இன்ஜினியரிங் கிடையாது, MBBS எக்ஸாம் கிடையாது, நீட் எக்ஸாம் கிடையாது 8 மாசம் படிச்சுட்டு போய் வாமிட் பண்றதுக்கு. நான் அதை சொல்லி கொடுத்த உடனே நம்மளுடைய தேடல் பயணப்படணும். எல்லா கோவில்களுக்கும் சென்று பயணப்பட வேண்டும். அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, இந்த அமைப்பு ஏன் இருக்கிறது, இப்படி கட்டினா இந்த வீட்டில் ஏன் இந்த தவறு வருது, வடகிழக்கில் படிக்கட்டு கட்டினா அந்த ஆம்பளை ஏன் வெட்டியா இருக்கான், வடகிழக்கில் வாட்டர் டேங்க் வச்சா அந்த ஆம்பளை 45 51 வயசுல எதுக்கு துர்மரணம் ஏற்படுகிறது, தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் டைவர்ஸ் நடக்குது, வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வச்சா ஏன் காதல் திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் வாஸ்துவில் இருக்கு. ஒவ்வொன்றும் போயிட்டு நம்ம நிறைய தேடல் இருக்கு, நிறைய வீடுகளில் பார்க்கணும். பார்க்கின்ற பட்சத்தில் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ கடைசியா நீரோடை மாதிரி ஒரு 2000 3000 வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிந்த நீரோடையே கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு வீடா போயிட்டு நீங்க கத்துக்கிறீங்க. அதை வைத்து நீங்கள் வந்து அங்க, அதாவது ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்கு போறாரு, வாஸ்து பார்க்க போறாருன்னா அங்க ஏதாவது ஒரு டேமேஜ் தானே சார் சொல்லிட்டு வரீங்க நீங்க? டேமேஜை மட்டும் சொல்ல மாட்டாங்க சார். டேமேஜ் மீன்ஸ் அதை உடைச்சிட்டு இதை சரி பண்ணு, இதை உடைச்சிட்டு அதை வை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, அதாவது நீங்க ஒரு ஃபீஸ் வாங்குறதுனால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வரணும்னு வரீங்களோ? அது சார், அது மாதிரிலாம் சொன்னோம்னா நமக்கு வந்து நம்ம கர்மா சேர்த்துக்கிற மாதிரி. அந்த ஃபீஸை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அப்போலோலையும் MGMலையும் தான் வச்சுட்டு போனோம். சரியா? ஓப்பனா சொல்றேன். அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் நம்ம டேமேஜ் சொல்றது இல்ல. நல்லா இருக்கிற வீட்டில் போய் நல்லா இருக்கு சாமி, நீ எதுக்கு என்ன கூப்பிட்டலாம் கேட்டிருக்கேன். சொல்றேன். இது எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்ல சார் தப்பா இருக்குமோ அப்படின்ற கேள்விகள் கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். தப்பா இருந்ததுன்னா இதை மாத்திக்கோங்க. செங்கல் சிமெண்டால செய்த தப்பை செங்கல் சிமெண்டால தான் சரி செய்ய முடியும். சரி, உடைக்கவே முடியாது. அதை என்ன பண்ணலாம்? அந்த வீட்டுல இருந்து வெளியேறிடுங்க, இல்ல வாடகை வீட்டுக்கு போயிடுங்க. எத்தனை கோடி ரூபாய் போட்டு, எத்தனை லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிடுறாங்க. நீங்க ஈஸியா போய் இதை உடைச்சிடணும்னு சொல்றீங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. உடைச்சிருங்கன்னா எந்த இடத்துல அதை வந்து சரி செய்ய முடியாத விஷயத்தை போயிட்டு உடைச்சிருன்னு சொல்ல முடியாது. செங்கல் சிமெண்டால இந்த தவறு இருக்கு சாமி, இதை பண்ணிக்கோங்க. இல்லையா, இதை மாற்ற முடியும்னா மாத்திக்கோங்க, இல்ல வெளியேற முடியும்னா வெளியேறிடுங்க. அப்படி இல்லை சார் நான் இங்கே தான் இருப்பேன், நான் ஆழ்வார் திருநகரில் வீடு வாங்கிட்டேன், நான் வந்து அண்ணா நகரில் கட்டிவிட்டேன், என்ன பண்ணுறது, என்னாலலாம் மாற முடியாது. அதற்குண்டான வேலை இங்கே தவறு இருக்குது, இந்த தவறில் வந்து இது பண்ணால் இது நடந்து தான் ஆகும். இதற்குண்டான அந்த திக்குக்குண்டான தெய்வம் இருக்கிறது, வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் எந்த இடத்துல நம்ம போயிட்டு பிள்ளையார் வச்சாலும் வாஸ்துல தப்புனா அந்த தப்பு தான் முதல்ல செய்யும். சென்னையில் எந்த வீடுமே வந்து வாஸ்துப்படி இருக்காது அப்படின்ற வாதத்தை நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஆமா தானே? நிச்சயமா உண்மைதான், சொல்லியிருக்கீங்க, ஆதரவில் சொல்லியிருக்கேன். ஐயா சொல்லியிருக்கீங்க, கரெக்ட், அதுதான் கேட்குறேன். அப்படி இல்லாத ஒரு வீட்டுக்கு தினந்தோறும் இங்கே சென்னையில் மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 கிளைண்ட்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? பார்த்துட்டு தானே இருக்கீங்க? பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ஏற்கனவே கமலஹாசன் சொல்ற மாதிரி பூட்ட கேஸ், அது முடிஞ்சு போச்சு. அங்க போய் நீங்க என்ன சரி செய்ய முடியும்? அங்க என்ன சரி செஞ்சு கொடுத்துருவீங்க சார்? மறுபடியும் நீங்க மேலும் மேலும் அதே தப்பு தானே பண்றீங்க. அப்போ நல்ல கேள்வி, இப்போ சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சினிமா இப்போ கமலஹாசனை எடுத்துட்டீங்க, சினிமா உலகத்துல எல்லாமே காதல் படம் தானே எடுக்க முடியும், எல்லாமே சண்டை காட்சிகள் ஃபேமிலி படம் தானே எடுக்க முடியும். அதுவே ஏற்கனவே பூட்ட கேஸ் தானே, அதை திரும்ப திரும்ப வேற ஹீரோயின் போட்டு ஏதோ மேக்கப் பண்ணி ஓடுறீங்கல்ல. இந்த இடத்துல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எதை தின்னா பித்தம் தெளியும், ஏதாவது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்துல எல்லா மக்களுமே அதை நினைச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு நல்லது நடந்துராதா, ஏதாவது ஒரு தவறுதல், இந்த தவறை சரி செய்யும் பொழுது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிராதா, இப்படிலாம் இருக்கின்ற மக்கள் தான் சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாங்களும் போய் பார்க்குறோம். பார்க்கின்ற பொழுது அந்த தப்புன்னா தப்புமா, இந்த இடத்துல தப்பு இருக்குதுமா,
இதை சரி செய்ய முடியாது உங்களால. ம், ம். ஒண்ணு வேற வீட்டுக்கு மாறிடுங்க, இல்ல இங்க தான் இருக்க போறேன்னா இதற்குண்டான ஒரு சில விஷயங்கள், தெய்வங்கள் இருக்கு, தெய்வத்தை புடிச்சுக்கோங்க. வேற என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, அந்த வீட்ல இருந்து அந்த குடும்பமே மாறி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுடைய வாஸ்து என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களை கூட்டு போய் அங்க பார்த்தாதான் அது தெரியும். இந்த வீட்டுக்கு வேற ஒருத்தர் வராங்க. சொல்லிட்டு வந்துருவேன்ல, இப்போ நான் சொல்லிட்டு வந்துருவேன்ல. சரி, இந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒருத்தர் வாடகைக்கு விட்டு போறாங்கல்ல, அவங்க சொந்த வீடா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வராதுக்கு அதே பிரச்சனை அவங்களுக்கு வராதா? அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ சார். நான் கூப்பிட்டு ஓப்பனா சொல்றேன் சார். இப்போ நீங்க கூப்பிட்டு மறுபடியும் என்னைய கூப்பிட்டா மறுபடியும் ஒரு ஃபீஸ், மறுபடியும் நான் அது பார்க்கறேன். நமக்கு சார், அது வந்து அவர்கள் வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு தப்பா இருக்குன்னு அவங்க பாத்துக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. டேய் நீ போவாதரா விழுந்துருவேன்னு சொல்றோம், விழுந்துட்டான், அவனை போய் திரும்ப திரும்ப போய் நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. சரி, எல்லோருமே வாஸ்து தெரியும், பார்க்கிறார்கள். கிடைக்காத பட்சத்துல அந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல சொல்றோம், கிழக்கும் வடக்கும் வந்து பொது செவுரு இருக்கக்கூடாது, தென்மேற்குல பாத்ரூம் இருக்கக்கூடாது, கிச்சன் வந்து தென்மேற்குல இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். இதுல தான் அபார்ட்மெண்ட் வாஸ்துவே பார்க்க முடியும். இதுக்கு மேல அபார்ட்மெண்ட் வாஸ்து பார்க்க முடியாது. 20 மாடியில தப்பு இருக்குன்னா அந்த 20 மாடிக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் சார். நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டினாங்களா? நிச்சயமாக. அன்னைக்கு எந்த வாஸ்து நிபுணர்கள் இருந்தாங்க? அந்த அன்னைக்கு வாஸ்து நிபுணர்கள் இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளவு மீடியா இல்ல சார். அன்னைக்கும் வாஸ்து நிபுணர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு தான் ஜோதிடர்கள் நிறைய பெருத்துட்டாங்க. அன்னைக்கு வள்ளுவ குல மக்கள் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சரி. அன்னைக்கும் வாஸ்து நிபுணத்தோடு தான் பெரிய பெரிய வீடுகளும் ஐயமாறு வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா வாஸ்து இருக்கும். அது பக்காவா வாஸ்து மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டின மாதிரி நான் பாக்குறேன். அன்னைக்கு வந்து அடையா வாசல் நெடும்பெரும் கதவுன்ற மாதிரி பெரிய கதவு, பெரிய ஹாலு, ரொம்ப விசாலமான அறைகள். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையா சார்? ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது சார். அவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கான். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. கேவல கும்ப நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா காம்பாட்சி. தென்கிழக்கு மூளையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அது அக்னி மூளை, பணம் சம்பந்தப்பட்ட கோவில். அது கர்ப்ப கிரகத்துல 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. திருக்கல்வனூர் கல்வ பெருமாள்னு பேரு, சௌந்தரவல்லி தாயார்னு பேரு. நவாவரண பூஜை அங்க நடக்குது 1 மணிக்கு. இதெல்லாம் விஷயங்கள் வந்து தெரியாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டலையே. வாஸ்து பார்த்தா கட்டப்பட்டது. அது எல்லாமே வாஸ்து உட்பட்டது, ஜோதிடத்துக்கு உட்பட்டது. கோவில்கள் எல்லாம் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் உட்பட்டது. நம்மளுடைய உடம்பு அமைப்பே கோவில் தானே. திருமூலர் அதானே சொல்றாரு, நீ ஏன்டா கோவில்ல போய் சாமி கும்பிடுற, உன்னுடைய அகத்தை சுத்தப்படுத்துற அப்படின்றாரு. சரி. நாங்க என்ன சொல்றேன், நீ அகத்தை சுத்தப்படுத்துற, நம்மளுடைய ஒரு நினைப்பு சரி, இந்த வீட்டுக்கு இது மாதிரி அமைப்புல நம்ம போயிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம எண்ணத்தை மாத்திக்கிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோமா? நிச்சயமா இருப்போம். இதுதான் என்னுடைய வாதம். வாஸ்து நிபுணர்கள் பெரும்பாலும் ஒரு வீட்டை பார்க்கும்போது ஏசி இங்க வரணும், பீரோ இங்க வரணும், கட்டில் அங்க வரணும் அப்படின்லாம் சொல்றீங்க. வாஸ்துல கட்டில் இங்க இருக்கணும், பீரோ இங்க இருக்கணும், ஏசி இங்க இருக்கணும். வாஸ்துன்னு ஒன்று உருவான போது என்ன ஏசின்னு எல்லாம் இருந்துச்சு, ஏசின்னு ஒன்னெல்லாம் இங்க இருக்கணும்னு என்ன சொல்லி வச்சிருக்கா என்ன? அதெல்லாம் சொல்லி வைக்கலையே. நீங்க ஏன் சொல்றீங்க? நான் சொல்லணும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் சார்? வாஸ்து நிபுணர்கள் மற்றவங்க சொல்றாங்கன்னா சார் நீங்க சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு சார். இப்போ ஏசி இங்க இருக்கணும், கட்டில் இங்க இருக்கணும், அதெல்லாம் நான் சொல்லவே பீரோ இங்க இருக்கணும். பீரோ என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அது நாங்க என்ன சொல்லுவோம்னா தென்மேற்கு மூலையில வச்சுக்கோமான்னு சொல்லுவோம், கன்னி மூலையில. ஏன் அங்க வைக்கணும்? அது பணம் சம்பந்தப்பட்ட ஏரியா. கணவன் மனைவி படுத்துறங்கும் அறை. அது அங்க வச்சா பணம் வந்து புழங்கும். சரியா? ரெண்டாவது பீரோல சிவப்பு துணியில வச்சா அப்ப சிவப்புக்கும் பணத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. சரி, அதனாலதான் சொல்றது. இதெல்லாம் ஒரு நீங்களா உருவாக்குற ஒரு நம்பிக்கை மாதிரி. நாங்களா உருவாக்கல சார், அது காலங்காலமா வருது. குஜராத்திஸ் ஃபுல்லாவே வந்து மர பெட்டிக்குள்ள வைக்கிறான் பணத்தை. அப்ப அவன்லாம் வந்து என்ன புதுசா கண்டுபிடிச்சானா? அது காலங்காலமா வருது சார். ஜெயபிரகாஷ் உழைத்தால் சம்பாதிக்க முடியும், மாதேஷ் உழைத்தால் சம்பாதிக்க நிச்சயமாக. ஆமா, கிருஷ்ணா உழைத்தால் சம்பாதிக்க. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது மாதேஷ். இல்ல பீரோவா சம்பாதிக்குது. நான் சம்பாதிக்க போறது நாம பீரோவா அதுவும் அங்க வச்சாதான் சம்பாதிக்க முடியும். அங்கதான் சூப்பர் கேள்வி. அங்கதான் பணம் வந்து கொளிக்கும், அங்கதான் கொட்டும். இது என்னங்க இது? சூப்பர் கேள்வி. நான் சொல்றேனே, இப்போ வீடா சம்பாதிக்க போது நாம தான் சம்பாதிக்க போறோம். ஆனா பல கோடி போட்டு கட்ட போற வீட்டுல இந்த அமைப்புகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றோம். நீங்க தென்கிழக்கு அறையில படுத்து உறங்கி பாருங்க. ஓகே, அது அக்னி மூலையில படுத்து உறங்க கூடாது, தூங்கக்கூடாது. தென்மேற்குல தூங்கலாம், வடமேற்குல தூங்கலாம்.
இது மாதிரி அமைப்பான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஏன் அக்னி மூலையில படுக்க கூடாது, பெட்ரூம் இருக்க கூடாது? அது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க கூடாத இடம் அது. அது ஏன் வந்து சேர்ந்து இருந்தா என்ன ஆகும்? பூஜை அறை சார். சேர்ந்து இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா உடல் உபாதைகள் ஏற்படும், கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார் அது. சார் இது நம்முடைய உடல் சார்ந்த ஒரு பலவீனம், அதில் ஏற்படக்கூடிய நோய்வாய்ப்படல். ஆனால் அது அக்னி மூலையில் இருந்தாவே இதெல்லாம் நடந்துரும்ன்றது என்ன இது? கண்ணாடியை திருப்பி வச்சா எப்படி அப்படிலாம் கிடையாது, ஆட்டோ ஓடுன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுல்ல. கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓட்டுனா நம்ம வந்து அது மாதிரியான வேலைகள் நம்ம செய்யலல்ல. இந்தந்த திக்குல இருந்தால் இந்தந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. இந்த தவறுகள் செய்யாம இருந்தா செல்வ செழிப்போட வாழலாம். மந்திரத்துல மாங்காய் காய்க்காதுன்னு சொல்லிட்டேன். சும்மா இந்த விளையாட்டு பேச்சு பேசிட்டு நம்ம போகக்கூடாது. சரி, வடகிழக்குல தான் நம்ம போர் போடணும், வடகிழக்குல தான் பள்ளம் வரணும், தென்மேற்கு மூலையில தான் உயரம் இருக்கணும், வாட்டர் டேங்க் இருக்கணும். மாற்றி அமைத்தால் சில தவறுகள் ஏற்படும். இதை தான் நாங்க சொல்றோம். வேற ஒன்றும் தப்பா சொல்லலையே.